கடன் பிரச்சனை தீரவும், தொழில் முடக்கத்திலிருந்து விடுபடவும், வாராக் கடன் வசூலாகவும், செல்வம் பெருகவும் பஞ்சமி அன்று செய்ய வேண்டிய எளிய தாந்திரீக பரிகாரம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு நம் வாழ்வின் பண நெருக்கடிகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக வழிபாட்டை பற்றியது தான். வாராக் கடன், ஏமாந்த பணம், கைவிட்டு போன நிலம் அல்லது நகை இவை அனைத்தும் உங்களை தேடி வர பஞ்சமி திதி அன்று செய்ய வேண்டிய ஒரு எளிய கற்பூரவள்ளி இலை பரிகாரத்தை இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து 5 பஞ்சமி இதை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். பஞ்சமி திதியின் முக்கியத்துவம். பஞ்சமி திதி என்பது வராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். வராகி அன்னை நம் தடைகளை தகர்த்து வெற்றியை தரக்கூடியவள். குறிப்பாக வளர்பிறை பஞ்சமி என்பது புதிய விஷயங்கள் நம்மிடம் வந்து சேரவும், தேய்பிறை பஞ்சமி என்பது நம்மிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள், வறுமை மற்றும் கடன் சுமை அகலவும் உகந்தது. செவ்வாய்க்கிழமை பஞ்சமி வரும்போது முருகர் வழிபாட்டையும் இதோடு இணைத்து கொள்வது ரெட்டிப்பு பலனை தரும். நம்மளுடைய யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக முருகர் மற்றும் வராகி அம்மனுடைய அபிஷேக வீடியோக்கள் காலை மாலை மதியம்னு 3 வேளை நடக்கக்கூடிய அபிஷேக வீடியோக்கள் அத்தனையும் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். தயவுசெய்து போய் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் காலை மாலை மதியம் போடுற வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கண்டிப்பாக அந்த வீடியோக்கள் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு ஒரு நிச்சயமாக அவர்களுடைய அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள். இந்த எளிய பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது சில மங்களகரமான பொருட்கள் மட்டுமே. தயவுசெய்து யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிற 5 பொருட்களோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷோ ஆகும். நான் என்னென்ன பொருட்கள்னு 1 பை 1 சொல்கிறேன். கற்பூரவள்ளி இலை 1 அல்லது 5 எடுத்துக்குங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் இல்லாதவங்க சாதாரண கற்பூரம் கூட எடுத்துக்கலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு மொட்டு உடையாமல் இருக்க வேண்டும். 4வது பொருள் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு. 5வது பொருள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இந்த 5 பொருட்களை எடுத்து வைப்பதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும். இலை பறிக்கும் முறை மற்றும் நேரம். தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க குப்பைமேனி வேர் பரிகாரம்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஏன் அப்படிங்கிறது இந்த இலை பறிக்கும் முறை பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இந்த வழிபாட்டை இரவு தூங்க செல்வதற்கு முன்பு செய்வது சிறந்தது. ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயம், இலையை சூரியன் மறைவதற்கு முன்பே செடியிலிருந்து பறித்துவிட வேண்டும். இலையை பறிக்கும்போது சர்வதோஷம் நசி நசி என்ற மந்திரத்தை சொல்லி பறிப்பது அதன் சக்தியை அதிகரிக்கும். ஒரு இலை கிடைத்தாலும் போதுமானது. பரிகாரம் செய்யும் முறை. இந்த பரிகாரத்தை 2 வகையாக செய்யலாம். முதலில் எளிமையான முறை. ஒரு அகல் விளக்கை எடுத்து மஞ்சள் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள். அதில் கற்பூரவள்ளி இலையை வைத்து அதன் மேல் நுணுக்கிய பச்சை கற்பூரம். உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா சாதாரண கற்பூரத்தை கூட வச்சுக்கலாம். ஒரு கிராம்பு வையுங்கள். இதை எரிய விட்டு உங்கள் வீட்டின் அனைத்து அறைகளிலும் ஆரத்தியாக காண்பியுங்கள். இது வீட்டில் இருக்கும் துர்சக்திகளை விரட்டி ஒரு அற்புதமான நறுமணத்தையும் நேர்மறை அதிர்வையும் உருவாக்கும். 2வது பரிகார முறை கடன் தொல்லை தீர மிகவும் சிறந்தது. ஒரு அகலில் கற்பூரவள்ளி இலையை வைத்து அதன் மேல் கல்லுப்பை முழுவதுமாக நிரப்புங்கள். அதன் மேல் சாதாரண கற்பூரத்தை வைத்து ஏற்றுங்கள். உங்கள் வேண்டுதல்களை மனதார சொல்லுங்கள். பின்பு இதை நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விடுங்கள். மறுநாள் காலையில் அந்த உப்பையும் இலையையும் யாருடைய காலிலும் படாத இடத்தில் போட்டுவிடுங்கள். சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் கட்டுப்பாடுகள். இந்த வழிபாடு செய்யும் போது ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமஸ்துதே என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் கூட இதை தாராளமாக செய்யலாம். பூஜை அறைக்கு செல்லாமல், ஆனால் கர்ப்பிணி பெண்கள் இந்த பரிகாரத்தை தவிர்த்து வீட்டில் உள்ள மற்றவர்களை தங்களுக்காக செய்ய சொல்லலாம். உங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி இலையின் ரகசியம் பற்றி தெரியுமா? ஏன் இந்த வழிபாட்டிற்கு நாம் கற்பூரவள்ளி இலையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆன்மீக ரீதியாக இந்த இலைக்கு தன ஆகர்ஷண சக்தி அதிகம் உண்டு. அதாவது
செல்வத்தை ஈர்க்கும் தன்மை இதற்கு உண்டு. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. வீட்டு வாசலில் காகம் தான் கரையுது. என்னால் விரட்டி விடவும் முடியல, மனசு வரல. ஏன் அப்படின்னா ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவானாச்சே. அதாவது இந்த கற்பூரவள்ளி இலை செல்வத்தை ஈர்க்கும் தன்மை இதற்கு உண்டு. இதன் நறுமணம் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி மன தெளிவை தரும். அறிவியல் ரீதியாகவும் இதன் புகை கிருமி நாசினியாக செயல்பட்டு சுவாச பாதையை சீர் செய்யும். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது இதுதான். வராத கடன் வசூலாக சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த ஆரத்தியை எடுக்கும்போது அல்லது தீபம் எரியும் போது உங்கள் மனதில் இந்த வேண்டுதலை சொல்லுங்கள். தாயே வராகி, நியாயமான முறையில் எனக்கு வரவேண்டிய பணம் என்னிடம் வந்து சேர வேண்டும். என் உழைப்பின் பலன் வீணாகக்கூடாது. எனக்கும் என்னிடம் கடன் பெற்றவருக்கும் இடையே உள்ள தடைகளை நீக்கி சுமூகமான முறையில் அந்த பணம் கிடைக்க அருள் செய். இதை முழு நம்பிக்கையுடன் சொல்லும்போது பிரபஞ்சம் அதற்கான வழிகளை நிச்சயம் உருவாக்கும். பஞ்சமி தீபம் தொடர் வழிபாடு பலன். ஏன் 5 பஞ்சமி என்று சொல்கிறோம் தெரியுமா? எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியும் ஒரு மண்டல காலமோ அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலோ செய்யும்போதுதான் அதன் அதிர்வுகள் நம் வாழ்வில் ஆழமாக பதியும். முதல் பஞ்சமியில் உங்கள் மனபாரம் குறையும். 3வது பஞ்சமியில் அதற்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். 5வது பஞ்சமிக்குள் நீங்கள் எதிர்பார்த்த தீர்வு உங்கள் கைகளில் இருக்கும். நம்பிக்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. நம்பிக்கையோடு தொடர்ந்து 5 பஞ்சமி நாட்கள் இதை செய்து வாருங்கள். 5 பஞ்சமி நாட்கள் என்றால் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதியை கணக்கு வைக்க வேண்டும். இன்று பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் 2026 பஞ்சமி தேதி. இன்றையிலிருந்தே தாராளமாக இந்த வழிபாடை தொடங்கலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்தா நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ, ஒரு வாரம் கழிச்சோ, இல்லை ஒரு மாதம் கழிச்சோ, இல்லை ஒரு வருஷம் கழித்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ வரக்கூடிய பஞ்சமி திதி தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, எந்த பஞ்சமியாக இருந்தாலும் தாராளமாக தொடங்கலாம். ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒவ்வொரு பலன்கள் பார்த்தீங்கன்னா உண்டு. சரிங்களா? தேய்பிறை பஞ்சமியில் பார்த்தீங்கன்னா கடன் எல்லாமே தேய்ந்து போகும். சரிங்களா? அதனால் தாராளமாக தேய்பிறை பஞ்சமியிலையும் தொடங்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கும் முதல் பஞ்சமியிலிருந்து 5 பஞ்சமி நாட்கள் இதை செய்து வாருங்கள். உங்கள் கோபம் குறையும், குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும், முக்கியமான தடைப்பட்ட பணவரவு சீராகும். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓம் பஞ்சமி நாயகியே என்று கமெண்ட் செய்யுங்கள். அதே போல உங்கள் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ கடன் சுமையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஒரு உதவியாக பகிருங்கள். இதேபோல் தொடர்ச்சியாக ஆன்மீக வீடியோக்கள் வேண்டுமென்றால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.